Hi friends, இந்த வீடியோவில் கிராஃப்ட் கிட் வந்து வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 13 கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே அழகாக ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க பாலித்தீன் கவர் இருக்கும்ல, இந்த மாதிரி கவர் வந்து எடுத்துக்கலாம். இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன கவர்லாம் அழகாக ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்மக்கிட்ட சின்ன சின்ன கவர் இல்லைனா கூட இந்த மாதிரி பெரிய கவர்லேருந்து நம்ம கட் பண்ணி சின்ன கவர் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம வைக்க போகிற கிராஃப்ட் மெட்டீரியலுக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கவரை ரெட்டையாக மடக்கிக்கோங்க. அந்த சைடில் ஓப்பனாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒரு சைடு வந்து பாதி இருக்கிற மாதிரியும் மிச்ச பாதி செல்லோடேப்பை வந்து மடக்கி இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது ஒரு பெரிய கவரையே நம்ம நிறைய சின்ன சின்ன கவராக மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு குட்டி குட்டி கவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கவரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு செல்லோடேப் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி கூட மடக்கி பின் பண்ணிடலாம். ஸோ செல்லோடேப் இல்லைனாலும் நம்ம ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி குட்டி குட்டி கவர் வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற கிராஃப்ட் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால். நம்ம செய்கிற கிராஃப்ட் எல்லாத்தையுமே ஒட்டுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கம்மு தேவை. ஸோ அதுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வந்து சீனி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதையே அளவாக வச்சு 3யுமே எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த ஃபெவிகால் பதத்துக்கு கரெக்டாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி ஃபெவிகால் பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதில் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்களாலும் ரொம்ப தண்ணியாக போயிடும், அப்புறம் ஒட்டாது. ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ தேவைப்படுறப்போ செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகமாக செஞ்சோன்னா அது வந்து கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அதனால் தேவைக்கேற்ப அப்பப்போ கொஞ்சம் ரெடி பண்ணி இதை வந்து ஃபெவிகால் இல்லாதப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி காலியான ஒரு ஃபெவிகால் பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சு எப்பயும் போல் ஃபெவிகால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒட்டுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த பேப்பரில் நடுவில் வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டினோன்னா ஒட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஃப்ட்டுக்கு தேவைப்படுறப்போ ஃபெவிகால் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்டிக் எடுத்திருக்கேன். பிளேடில் வந்து பாதியாக உடச்சி எடுத்திருக்கேன். அதில் சைடில் வளைவாக இருக்கும்ல, அதெல்லாம் சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்டிக்கில் வந்து இதை சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். லைட்டாக அந்த ஷார்ப்னஸ் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி, அதாவது ஐஸ்டிக்கை விட்டு வெளியில் தெரிகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. திருப்பியும் இன்னொரு ஐஸ்டிக்கை மேலே வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த பிளேடுக்கு கீழே இருக்க எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். நான் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட்டான இருக்க செல்லோடேப் வச்சு ஒட்டியிருக்கேன். கலர்டு செல்லோடேப் வச்சு நம்ம ஒட்டினா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டி நம்ம வந்து ஒரு கிராஃப்ட் நைஃப் வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி இதை ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம பேப்பரில் கட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணுறேன். ஸோ அழகாக டைமண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு நம்ம ஒரு நைஃப் வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பேப்பரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே அழகாக பேட்டர்ன் பேப்பர் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன டிசைன் போடுறோம். இது வந்து குட்டி குட்டி ஹார்ட் இருக்கிற மாதிரி தெரியும். ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே அழகாக 2 கோடு சாய்வாக நம்ம போடும்போது அது வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பேப்பர் அழகாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்த மாடல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய பெரிய சர்க்கிளாக வரைஞ்சி அதை வந்து கலர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கலரில் வந்து நம்ம அங்கங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு கலரில் இதே மாதிரி பெரிய சர்க்கிளாக போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த 2 கலர் பிடிச்சிருக்கோ அந்த 2 கலரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரிய பெரிய சர்க்கிள் வரைஞ்சிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக குட்டி குட்டி சர்க்கிளாக அதே 2 ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அங்கங்கே வரைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பேப்பரும் நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் பேட்டர்ன் பேப்பர் ரொம்பவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச 2 கலரில் நீங்கள் வந்து பெரிய பேப்பரில் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து 3வது பேட்டர்ன் பேப்பருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. ஒரே ஒரு கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி சின்ன சின்ன கோடாக இந்த மாதிரி சாய்வாக நம்ம கமாலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி வரிசையாக போட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி பேப்பர் ஃபுல்லும் ஃபில் பண்ணும்போது இது ஒரு வகையான பேட்டர்ன் பேப்பர் மாதிரி நமக்கு கிடைக்கும். குட்டீஸ் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பேப்பரும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக 4வது பேப்பரில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி
ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நான் வந்து வரைகிறேன். பேப்பரில் வந்து கிராஸாக ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் போகிற மாதிரி வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ணலாம். இதுவுமே ரொம்பவே அழகாக வந்துச்சு. இதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் அழகாக பெரிய பேப்பரில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பேப்பர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் பேப்பரும் ஒரே மாதிரி வரைஞ்சாச்சு. ஸோ நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த பேப்பரில் வந்து இந்த மாதிரி நம்ம அழகாக பேட்டர்ன் பேப்பர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டெக்கரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்க ஒரு கோல்டன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்ல அகலம் அதிகமான பெரிய டெக்கரேஷன் பேப்பர் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பின்னாடி வந்து இந்த மாதிரி டபுள் டேப் வந்து ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து என்ன ஷேப்பில் தேவையோ என்ன சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒட்டிட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் சின்னதாக ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ரவுண்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். அந்த கார்னரெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஒன்று போல் கொண்டு வந்தீங்கனாலே ரவுண்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அழகாக ஒரு ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கிடைக்கும். நம்ம அந்த கோல்டன் கலர் பேப்பரில் தானே ரெடி பண்ணோம். ஸோ அதனால் முன்னாடி வந்து ரவுண்டாக கோல்டன் கலரில், பின்னாடி வந்து டபுள் டேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அழகாக ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் வந்து இன்னும் நிறைய மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஹோம்மேட் கலர் பேப்பர். இந்த பேப்பர் வந்து வீட்லேயே ரெடி பண்ண பேப்பர் தான். இந்த மாதிரி கலர் பேப்பர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் கலர் பேப்பர் வந்து வீட்லேயே அழகாக ரெடி பண்ணிடலாம். இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கலர் பேப்பரும் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பேட்டர்ன் பேப்பர் நம்ம இப்போ ரெடி பண்ணோம்ல, இந்த பேட்டர்ன் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் மெட்டீரியல் பேட்டர்ன் பேப்பர் வந்து வச்சாச்சு. அடுத்து மூணாவது மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளிட்டர் ஷீட்டு. இந்த கிளிட்டர் ஷீட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் ஒரு கவரில் போட்டு மூணாவது மெட்டீரியல் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, crepe பேப்பர். இந்த பேப்பர் யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் பண்ணுவோம்ல, அதையுமே ஒரு குட்டி டிரான்ஸ்பரண்ட் கவரில் போட்டு வச்சாச்சு. இதுக்குரிய வீடியோவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக நம்ம எடுக்க போகிற மெட்டீரியல் வந்து ஹோம்மேட் பீட்ஸு. இந்த பீட்ஸும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். அந்த வீடியோக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, த்ரெட்டு. இந்த மாதிரி த்ரெட்டு கூட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். நிறைய மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹோம்மேட் த்ரெட்டையும் நம்ம ஒரு கவரில் போட்டு வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, டெக்கரேட்டிவ் cellotape. இதுவுமே வீட்லேயே ரெடி பண்ணது தான். இதுவுமே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நமக்கு பிடிச்சமான டிசைனில் நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி cellotape ரெடி பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து கிளிட்டர். இதுவுமே ஹோம்மேட் கிளிட்டர் ஆல்ரெடி ஒரு பேக்கில் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இப்போ ரெடி பண்ண கிராஃப்ட் நைஃபு. அடுத்து ஃபெவிகால். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது வந்து ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி காமிச்சல, அதே மாதிரி நிறையா ரெடி பண்ணி கவரில் போட்டு பேக் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கிராஃப்ட் பஞ்சிங் மிஷின். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆல்ரெடி ரெடி பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, cellotape கட் பண்ணுறது. இதுவுமே வீட்லேயே ரெடி பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக cellotape கட் பண்ணுற மெஷின் கூட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வந்து வீட்லேயே ரெடி பண்ணுறது இந்த லாக்டவுனில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இன்விடேஷன் கார்டோ அல்லது ட்ரெஸ்ஸு வாங்கும்போது இருக்கிற அட்டையோ எதுனாலும் ஒன்று இந்த மாதிரி நீளமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து கிராஃப்ட் கிட்டுன்னு நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி எழுதிடலாம். எழுதிட்டு நம்ம அந்த கவரில் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கிராஃப்ட் மெட்டீரியலும் ரெடி பண்ணோம்ல, அது எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்து வச்சு நம்ம பின் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிறதெல்லாம் நம்ம மேலே பின் பண்ணிடலாம். பெருசாக இருக்கிறதெல்லாம் கீழே வச்சு பின் பண்ணிடலாம். சென்டரில் இருக்கிறத வந்து நம்மளால் ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கு வந்து நான் குண்டூஸ் யூஸ் பண்ணி மாட்டிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். அல்லது மொத்தமாக எல்லா கிராஃப்ட் மெட்டீரியலையும் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு கிராஃப்ட் செட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாட்டும் போது எல்லாமே தெளிவாக தெரியும். கடையிலையும் கிராஃப்ட் கிட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வரிசையாக நம்ம ஒவ்வொன்றையாக இதில் வந்து பின் பண்ணலாம்.
அவ்வளோதான், நம்ம வந்து ரெடி பண்ண 13 கிராஃப்ட் மெட்டீரியலையும் இதில் வந்து சேர்த்து வச்சு பின் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி அழகாக ஒரு கிராஃப்ட் கிட்ட வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணலாம். ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ் அப்படிங்கிற என்னோட இன்னொரு சேனலையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.